Students, welcome back to learning journey. இந்த சாம்பார் பொங்கலுக்கு சாம்பார் பண்ணுவோம் இல்லையா, அவரைக்காய், மொச்சக்கொட்டைன்னு சொல்லுவாங்க, மொச்சக்கொட்டை. அப்புறம் வந்துட்டு அவரைக்காய், மொச்சக்கொட்டை, பரங்கிக்காய், இதோட சேர்த்து நம்ம பொதுவாக சின்ன அப்பளம், இதை சின்ன பச்சை மிளகாய், இது பச்சை மிளகாய் போடுவோம் பருப்போட. பட் நாங்கள் வந்து இந்த கேப்சிகமும் இவ்வளோ பெருசு போட்டு பண்ணுறச்ச அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாக வந்துட்டு சாம்பார் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஒரு அண்டா நிறைய சாம்பார் பண்ணினாலும், குண்டா நிறைய சாம்பார் பண்ணினாலும், அது பளிச்சுன்னு தீரணும் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன டேஸ்ட்டு நம்ம அதில் உருவாக்கலாம் அப்படின்னா, ஒரு 5 பொருள் நல்ல மருந்து பொருளாக இருக்கும். அதே சமயத்தில் அப்படியே இழுக்கும் சாப்பிட்றதுக்கு, வான்னு. அந்த மாதிரி 5 பொருள் அதில் போடணும். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் நான் தெரியலை அப்படிங்கிறவங்களுக்கு சொல்கிறேன். பருப்பில் பெருங்காயம், சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய், வெந்தயம், எக்ஸ்ட்ரா கருவேப்பிலை. இந்த 6 பொருளை நீங்கள் 5 பொருள் மெயின் ப்ளஸ் கருவேப்பிலை இன்னும் வாசனைக்கு. இந்த 6 பொருளை நீங்கள் வந்துட்டு பருப்பில் போட்டு வேக வைக்கிறப்ப அட்டகாசமான டேஸ்ட்டு. அப்புறம் இந்த காய்கள்லாம் இந்த பருப்பில் வேக வச்சுக்கலாம், இல்லை வதக்கிக்கலாம். தக்காளி, வெங்காயம், கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அப்புறம் காய்கள், என்ன காய்கள், பரங்கிக்காய், அவரைக்காய், மொச்சவரை, இந்த மாதிரி 2 கேப்சிகம், 2 நார்மல் பச்சை மிளகாயெல்லாம் வதக்கிட்டு, அப்புறம் புளியை ஊற்றிட்டு, கரைச்சி ஊற்றிட்டு, அதுக்கு மேலே நம்ம அரைச்சி விட்ட சாம்பார்னால் வறுத்தரைச்சி, அந்த வறுத்தரைச்ச பொடியெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, 5 பொடி, 5 பொருட்கள். அதாவது கொத்தமல்லி விரை, வெந்தயம், நான் துவரம்பருப்பு போடுவேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பை விட துவரம்பருப்பு போடுவேன். செம்ம அரோமா, செம்மையாக இருக்கும். ஸோ வரமிளகா, வெந்தயம், துவரம்பருப்பு, தேங்காய், கொத்தமல்லி விரை. ஸோ இந்த 5ஐயும் கொஞ்சோண்டு எண்ணெய், 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து, அந்த தேங்காய் கூட நீங்கள் நல்லா வறுக்கிறப்ப செம்ம வாசனையாக இருக்கும். அதோடு அரைச்சி வந்த விழுதில் பச்சையாக தக்காளியும் வெங்காயத்தையும் ஒரு திருப்பி கடைசி ஒரு திருப்பி இந்த புளியில் வதக்கின காய்களில் புளி ஊற்றி, பருப்பு போட்டு, அப்புறம் இந்த அரவலையும் போட்டு நல்லா திளைக்க வச்சு ஆஃப் பண்ணினா சும்மா மோர் சாப்பாடு. அப்படி எடுத்து கரண்டியில் அப்படி குழித்து அப்படியே சாப்பிட்லாம். அப்புறம் சாம்பார் சாதத்துக்கு நெய்யோ நல்லெண்ணெயோ ஊற்றி பெரட்டி அப்பளம், நான் பப்படம் வாங்கியிருக்கேன், பப்படம் இதெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். என்ஜாய். ஹாப்பி அட்வான்ஸ் பொங்கல்.